எப்போவுமே பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, பணியாரம் அப்படின்னு செய்கிறப்போல இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு ஒரு ரொட்டி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து 3 கப் அளவு வந்து ராகி மாவு, 1 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்தும்போது நல்லா வந்து தட்டி எடுக்கிறதுக்கு நல்லா பதமாக வரும். அதுக்காகத்தாங்க. இது பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் முருங்கைப்பூ கிடச்சுன்னா அதுவும் சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இது நல்லா பெசறின பின்னாடி நம்ம வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்தோட கொஞ்சம் இலக்கமாக நம்ம வந்து பிசைச்சிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது கையில் ஒட்டக்கூடாதுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உருட்டும். இப்போ தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனது லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரொட்டி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை எடுத்து நல்லா கல்லில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டுன மாவில் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாக எடுத்தால் சூப்பரான ராகி ரொட்டி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.